குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டே 7. இன்றைக்கி வெட்டிக்கிழமை விளக்கேற்றியாச்சு. ஓம் நம சிவாயா. பாருங்க, இன்றைக்கி யார் இருக்காங்க பாருங்களேன். எங்கள் செரியா இருக்காங்க, தங்கப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவருக்கு என்னன்னு தெரியல, சீக்கிரமாக வாக்கிங் போன பிறகு. இல்லை குட்டிமா, ஒரு சாமி செல்லுண்டா ஒப்புடா. அடுத்தது எங்கள் பாபா குட் மார்னிங். பாய் சரி, பாய். அக்கா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நார்மல் வீக் டே வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த குளிர் பழகிடுச்சு போல இருக்குது. நல்ல குளிர் இருக்குது, ஆனால் நல்லாவும் இருக்குது. ஏன்னா வெயில் காலத்தில் இந்த குளிர் அனுபவிக்க முடியாது இல்லையா. அக்கா கரெக்டாக அப்படி கதவு திறந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும், இல்லைன்னா அவங்க செம்ம டென்ஷன் ஆகிடும். ஹாட் வாட்டர் ரெடி. இன்றைக்கி பசங்க வந்து டிஃபன் மாதிரி தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இட்லி சாம்பார் பண்ணலான்னு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்மளுடைய ரொட்டீன் வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஹாட் வாட்டரு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. அது கூட நான் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஒரு ஓகே. இன்னும் அந்த சில்லு ஊற்றும் போது அந்த சூடு ஓரளவுக்கு தணிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து தேன் ஒரு ஸ்பூன். ஓகேங்களா, இவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்ருக்கேன். ஒரு 2 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணேன், 2 kg கம்மி இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். பட் ஃபுட்டெல்லாம் எந்த கண்ட்ரோலும் கிடையாதுங்க. ஃபுட்டெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றேன். இதுவும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபுட்டுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. கொஞ்சம் அதாவது ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ வந்து ஒரு 3 ஒன்று கம்மி பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 இட்லி, 3 தோசை அப்படி எதே எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்ல பசங்களுக்கு செய்ய. ஸோ அதனால் நீங்களும் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.